வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவை விட்டு வெளியேற்றிய 3 மிக முக்கியமான அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இவர்களுக்கு அமைச்சர் பதவியிலிருந்து சீட் வழங்கப்படவில்லை. 2026 சட்டசபை தேர்தலில் இடம் கொடுக்கப்படவில்லை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும், இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சுமார் 34 அமைச்சர்களில் 28 அமைச்சர்களுக்குத்தான் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதன் காரணமாக மீண்டும் அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கும் எம்எல்ஏ பதவி கிடையாது என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார். மேலும் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர், இவர் ஒட்டுமொத்தமாக குமரி மண்டலத்தில் இவர் செய்யாத ஊழலே கிடையாது. ஸ்டாலினை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மலைகளை சுரண்டி ஒட்டுமொத்த ஊழலை சம்பாதித்து RSSற்கு உதவியாக இருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் திமுகவிடம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தனியாக வார்ரூமில் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவருக்கு எம்எல்ஏ பதவி வழங்கப்படாது, சீட் ஒதுக்கப்படாது என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார். மேலும் காந்தி, திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக செயல்பட்டு வந்த காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சராக செயல்பட்டு வந்தார். இவருக்கும் எம்எல்ஏ பதவி கிடையாது. இவரை வேட்பாளராக களத்தில் இறக்கவில்லை. அடுத்து கைல்விழி செல்வராஜ், இவருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். இவருக்கும் இடம் கிடையாது என்று ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, இவர்களை திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் இவர்கள் சிறப்பாக வேலை செய்ததன் காரணமாகத்தான் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் தலைமையின் பேச்சை இவர்கள் உதாசீனப்படுத்தியதாகவும், திமுகவில் இணைந்த அதிமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்காகவும் இந்த முடிவை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக மனோ தங்கராஜ், காந்தி, KN நேரு, பொன்முடி இவர்களுக்கும் அடுத்தடுத்த லிஸ்ட்டை ரெடி செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் போட்டியிடக்கூடிய 28 அமைச்சர்களில் எத்தனை பேர் வெற்றியடைவார்கள்? அதில் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் 13வது முறையாக போட்டியிடுகிறார். அது மட்டுமல்ல, KN நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். மேலும் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் போட்டியிடுகிறார். 28 அமைச்சர்களில் எத்தனை பேர் வெற்றியடைவார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.